வணக்கம், வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் எப்படி பண்ணுறது, அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பூண்டு மிளகு சாதம். இதோட ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது இந்த ப்ரிப்பரேஷன் பேர் என்னென்னா ரவை போக்கடா. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 200 கிராம், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், பூண்டு 15-20 பல்லு, முந்திரி பருப்பு 10-15 நம்பர், காய்ந்த திராட்சை 10-15 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1-2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பூண்டு மிளகு சாதத்துக்கு தாளிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு பிறகு கடுகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாமே தாளிப்பு நம்ம போடுறோம். அந்த காஞ்ச மிளகாய் போடும்போது ஒன்று பாதியாக கையில் உடைச்சி போடுங்க. அப்போ தான் காரத்தோட தன்மை கம்மியாகும். அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா அந்த விதைலாம் வராது, அப்படியே காரமாக இருக்கும். அதனால தான் உடைச்சி போடணும்னு சொல்கிறேன் எண்ணெயில். இதுக்கு பிறகு பூண்டு போடும்போது இடித்து போடணும், ஒன்றும் பாதியாக. சில பூண்டு முழுசாக இருந்தால் எந்த ஒரு தவறும் இல்லை. இதுக்கு பிறகு கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் தாளிப்போட கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாட்டும். அதுக்கு பிறகு முந்திரி பருப்பு, இப்போது இந்த முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை லைட்டாக வதங்கி வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் குவான்டிட்டி அதிகமாக வேண்டாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான குவான்டிட்டி போட்டால் டேஸ்ட் மாறும். அதனால் வெங்காயம் தக்காளி ஈக்குவல் குவான்டிட்டியில் சொல்லியிருக்கேன். வெங்காயம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அவ்வளோதான். எதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணுறேன்னா, மிளகு பவுடர் யூஸ் பண்ணுற இடத்துல வெறும் மிளகு பவுடர் மட்டும் போட்டு டாஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் மாறும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் தக்காளி போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். அதே டைமில் இந்த இடத்துல அதிகமான சில்லி பவுடரும் தனியாத்தூளும் இருக்கக்கூடாது. அந்த மசாலா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி இந்த மசாலா ஊற்றி குக் பண்ணுறோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா முழுசாக இருக்கா, அந்த பச்சை வாசனை போன பிறகு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் போடுறேன். நம்ம வீட்டில் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா தவறு எதுவுமே இல்லை. புழுங்கல் அரிசி இல்லை பச்சை அரிசி, நீங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பிட்ற அரிசியை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் மசாலா கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண ட்ரையாக இருக்கணும் மசாலா. அதனால தான் கரெக்டான குவான்டிட்டி சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம், மிளகு பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, நெய். நெய் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மிளகு ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. நெய் போட்டு அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பர்டிகுலர் ரைஸ் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் நெய் போடும்போது அந்த காரத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நெய் போட்டிருக்கோம். இதை அப்படியே அழகாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு மிளகு சாதம் ரெடி.
அதுக்கப்புறம் ரவை பக்கோடா. ரவை 1 கப்பு, கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சலாம். இந்த ரவை பக்கோடாக்கு எதனா ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அதனால் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு பதிலாக வேறு எதனா வெஜிடபிள்ஸ் போடலாமா கேட்டினா கண்டிப்பாக போடலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பக்கோடா சொன்னால் நம்மளுக்கு வெங்காயம் இல்லாமல் இருந்தால் பிடிக்காதுல்ல, அதனால தான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே அளவு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் அதிகமாக போட வேண்டாம், அதிகமாக போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறும், கலரும் மாறிடும். அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இந்த முந்திரி பருப்பை அப்படியே கையில் எடுத்து அப்படியே ஒன்றும் பாதியாக உடச்சி போடுங்க. எதுக்காக அப்படி போடுறேன்னு கேட்டேன்னா, இந்த ரவை பக்கோடாக்கு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், 1 கப்பு ரவை, இந்த 1 கப் ரவை போட்ட பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகபட்சம் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமான தண்ணி ஊற்றினா உங்களுக்கு உதிரியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு பக்குவம் காமிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் கடலை மாவு போடுறோம். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அதாவது உள்ளே இருக்க அந்த வெங்காயம், ரவை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இதை அப்படியே ஃப்ரை பண்ணால் உதிரியாக போயிடும். உதிரினா தூளாக போயிடும். அதனால தான் கடலை மாவு போட்டிருக்கோம். கடலை மாவு நீங்கள் போடும்போது என்ன வேணால் ஒன்றோட ஒன்று சேர்க்குற பைண்டிங் ஏஜென்ட் தான் இந்த கடலை மாவு. அந்த கடலை மாவு போட்ட பிறகு திருப்பி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகமான தண்ணி இருந்தால் கண்டிப்பாக போண்டா கான்செப்ட் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு இந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன். இதை நீங்கள் போண்டா மாதிரி போடலாம். அதாவது போண்டானா ரவுண்டாக வடை மாதிரி தட்டி போடலாம், அப்படிலாம் புகற மாதிரி போடலாம். எந்த ஒரு ஷேப்பில் போடணும்னு நினச்சாலும் நீங்கள் போடலாம். அதனால தான் இந்த டெக்ஸ்சர் வரணும்னு சொல்கிறேன். சூடான எண்ணெயில் எப்படி புகடா ரெடி பண்ணிட்டு பார்க்க போகிறோம். சும்மா நார்மலாக அப்படி கெட்டிக்கிட்டே போட்டால் புகடா வராது. இதை எப்படி பண்ணுன்னா, நம்மளோட 5 விரல் இருக்குல்ல, 5 விரலும் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணணும். அதாவது அழுத்தி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த உதிரியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா மாவு எடுத்து போட்டாலும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி 5 விரலை வச்சு லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி உதிரியாக வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம், அப்படி வேணால் கொஞ்சம் டெம்பரேச்சர். உங்களுக்கு அந்த எண்ணெயோட சூடோட பக்குவம் தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா கரெக்டாக பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த பக்கோடா நல்லா க்ரன்ச்சியாக வித்தின் 5 மினிட்ஸில் உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் 1 கப் ரவையில் ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கி இந்த ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.